சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், பாட்டி மலை எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்காங்க? அட போமா நீ. மேடம் சொல்லிட்டு போங்க. சற்று முன் கிடைத்த செய்தி. பாட்டி அம்மாவின் சவாலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாட்டி தன் சபதத்தை நிறைவேற்றிவிட்டுதான் இந்த இடத்தை விட்டு நகர்வேன் என்று உறுதியுடன் இருக்கிறார். அவரின் சவால் ஜெயிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து காத்திருங்கள். ஹலோ பாட்டி, நான் செவ்வந்தி பேசுறேன். செவ்வந்தியா? ஆமா. சொல்லு சொல்லு. இங்க ஒரே சத்தமா இருக்கு, ஒண்ணுமே கேட்கல. சத்தமா பேசுமா. பாட்டி ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? உங்களை யார் அங்க போக சொன்னா? நீங்க முதல்ல இங்க கிளம்பி வாங்க. மதுவை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஏய், இவ சாதாரண ஆள் இல்லடி. அர்ச்சனா கிட்ட இருந்து குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. நீ அங்கேயே பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உடம்புக்கு முடியாதவ எதுக்கு நீ போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்க? போனை வெய்யிடி. பாட்டி, என் பேத்தி என் கூட அனுப்ப மறுக்கிறாங்க. சீக்கிரம் அனுப்பி வைக்க சொல்லுங்க. சொன்னா கேளு அர்ச்சனா, வெளியில பாரு, கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. யார் யாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அர்ச்சனா. ஒரு 1 hour மதுவை அனுப்புனா என்ன ஆயிர போகுது? அனுப்புறோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களை உள்ள கூட்டிட்டு வரலாம். அதுக்கப்புறம் என்ன வரனாலும் பாத்துக்கலாம். அப்படிலாம் முடியாது. அனுப்புறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்தா அப்புறம் கண்டிப்பா அனுப்பிதான் தீரணும். எல்லாம் சேர்ந்து ஒரு போங்காட்டம் ஆடுவாங்க. அதுக்கு நான் என் மதுவை விட்டு கொடுக்கணுமா? என் பேத்திய அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு என் பேத்தி வேணும். இங்க பாருங்க சிவா, நான் தான் சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டே இருக்காதீங்க, கெட்ட கோவம் வரும். என்ன ஆனாலும் இங்கேயே தான் இருப்பேன். என் கூட என் பேத்திய அனுப்பி வைங்க. மதுமிதாவை என் கூட அனுப்பி வைக்கணும். மது இல்லாம நான் போக மாட்டேன். என்ன ஆனாலும் இங்கேயே தான் இருப்பேன். என் பேத்திய என்ன பார்க்க விட சொல்லுங்க. உள்ள அடைச்சு வச்சிருக்கிறவள என் கூட அனுப்புங்க. என் பேத்திய என் கூட அனுப்ப மறுக்கிறாங்க. சீக்கிரம் அனுப்பி வைக்க சொல்லுங்க. என் பேத்திய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் வீட்டுக்கு போனா என் பேத்தியோட தான் போவேன். என் பேத்தியை என் கூட அனுப்பி வைங்க. பாட்டி, பாட்டி, பாட்டி. ரோட்ல உட்காந்து பாட்டி என்ன பண்றாங்க? எவ்வளவு பேர் கூட்டமா இருக்காங்களே. ஐயோ, நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாட்டி, அவளை என் கூட அனுப்பி வைங்க. என் பேத்திய அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு என் பேத்தி வேணும். என் பேத்தி கூட தான் நான் என் வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். எனக்கு என் பேத்தி வேணும். என் பேத்தி கூட தான் நான் என் வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். சித்தி, 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 கதவு திறங்க சித்தி. சித்தி கேக்குதா? ஏங்க, அங்க என்ன பார்வை? எனக்கும் தான் சத்தம் கேக்குது. போய் தொடர்ந்தெல்லாம் விட வேண்டாம். அவங்களா போனதுக்கு அப்புறம் நம்ம அவகிட்ட சொல்லிக்கலாம். பாவம் அர்ச்சனா. சித்தப்பா, யாராச்சும் இருக்கீங்களா? வெளியில ஏன் பாட்டி ரோட்ல உட்கார்ந்திருக்காங்க? ஏன் அர்ச்சனா, அனுப்பி வைடி. நல்லா இருப்பாளவ. ஏங்க, என் பேத்திய பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வெளியே எங்க போறீங்க? அனுப்பி வைங்க. நீங்க ஒண்ணும் போக தேவையில்ல, இங்கே இருங்க. என் கூட அனுப்புங்க. கொஞ்சம் சும்மா இரு அர்ச்சனா. மறுக்கிறாங்க. சீக்கிரம் அனுப்பி வைக்க சொல்லுங்க. ஏங்க, ஏங்க நில்லுங்க. போக மாட்டேன். வீட்டுக்கு போனா என் பேத்தியோட தான் போவேன். முதல்ல உள்ள வாங்க. நீங்க அங்க போய் ஒன்னும் கிழக்க தேவையில்ல. அர்ச்சனா, சொன்னா கேளு அர்ச்சனா. ஒன்னும் வேண்டாம் அத்தை. இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? அர்ச்சனா, ஏய், ஏய், என்னங்க இவ? அர்ச்சனா, என்ன பண்ற நீ? நந்து, போன். சரிங்கம்மா. இந்தாங்க.
ஹலோ, சொல்லு செவந்தி. எங்க இருக்கீங்க அண்ணி? செவந்தி, என்ன ஆச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அண்ணி, ஒரு 2-3 நாளா ரொம்ப டயர்டா இருக்கு. உடம்புக்கு முடியல. அதான் வீட்லயே படுத்திருக்கேன். கொஞ்சம் நீங்க வீடு வரைக்கும் வர முடியுமா? என்ன செவந்தி, என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லலாம்ல, நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல அண்ணி. கொஞ்சம் வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். இதோ உடனே கிளம்பி வரேன். 10 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன், சரியா? சரி, சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்றேன். மேடம், கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம் மேடம். ஆமா மேடம், எதுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம்? ஏமா அர்ச்சனா, ஏமா இப்படி பண்ற? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து போலீஸ் கிட்டலாம் போக வேண்டாமா? டேய் சும்மா இருடா. அவதான் குடுன்னு சொல்றாள்ல, ஒரு தடவை கொடுத்தா தான் தெரியும். அம்மாடி, நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. செல்வி, இந்த பொண்ணை வண்டியில ஏத்து. ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு மத்தத பாத்துக்கலாம். ஓகே மேடம். மேடம், வேணாம் மேடம், தேவையில்லாம இந்த கம்ப்ளைண்ட்ல எதுக்கு? தம்பி, இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கண்ணு முன்னாடி பாத்துருக்கேன், புரியுதா? எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. கவிதா, கூட்டிட்டு வா. வாங்க வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்கன்னு சொல்றேன்ல. வாமா. மேடம், வேணாம் மேடம். அர்ச்சனா மேடம், மதுவுக்கு வந்துட்டாங்க. உட்கார் உட்கார் உட்கார். மது, இப்ப பரவாயில்லையா? கை காட்டு. ஷோ. ஏன் ஒரு மாதிரி இருக்க செவந்தி? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் இல்லடா. உன்னை பார்க்கவே இல்லைல்ல. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. யாரும் உன்னை பார்க்கவும் விட மாட்டேன்ட்டாங்க, பேசவும் விட மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன்ல, இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. சாரிடா, நான் உன்கிட்ட நிறைய சொல்லாம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செவந்தி. நல்லா யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு நீ நல்லது தானே பண்ணிருக்க. இதை மட்டும் ஏன் சொல்லாம விட்டேன்னு நிறைய நாள் யோசிச்சேன். ஆனா மனோ அப்பதான் உன்கிட்ட இதை சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் நீ சொல்லலன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ஒன்னும் தப்பா நினைக்கல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க.
ஏன் டல்லா இருக்க? ஏ மது, அவன் ஏன் உடம்பு சரியில்லாம இருக்கான்னா ஒரு வாரமா கோயிலு கொள்ளணும் உனக்காக சுத்தினதுதான். கோயில்ல மண்ணு சோறு சாப்பிடுறது, அங்க பிரதட்சணம் பண்றதுன்னு தரையிலேயே உருண்டு கிடந்தா. திரும்பி வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடணும்ல, ஒண்ணுமே சாப்பிடுறது கிடையாது. எப்ப கேளு மதுவை பார்க்கணும் மதுவை பார்க்கணும்னு ஒரே பாட்டு தான். அப்புறம் எப்படி மது இருக்கும்? உடம்பு சரியில்லாம தானே போகும். ஏன் செவந்தி நீ சாப்பிடல? நீ சாப்பிடலன்னா எங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கும்ல. உனக்கு அங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு பசிக்கல, சாப்பிடணும்னு தோணல. அட அட அட, என்னமா நடிக்கிறாங்க? 2 பேருக்கும் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே. ஏண்டி, எந்த நேரத்துல எது பேசணும் உனக்கு தெரியாதா? பாவம், அவங்க 2 பேரும் எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறாங்க. எனக்கே கண்ணு கலங்குது. நீ நடனா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், முதல்ல உள்ள போடி. ஆளும் மண்டையும். ஆமாமா, உங்களுக்கு வேணும்னா செவந்தியோட நடிப்பை பார்த்து கண்ணுல தண்ணி வரலாம். எனக்கு கண்ணுல மண்ணு விழுந்த மாதிரி இருக்கு. என்ன நடிப்பு பாருங்க. ஆனா நினைச்சது சாதிச்சிட்டா. ஏண்டி, என்ன நினைச்சது சாதிச்சாங்க? பின்ன அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், அவ திரும்பவும் என்ன அம்மாவா ஏத்துக்குவான்னு சவால் விட்டாள்ல, பண்ணிட்டா பாத்தீங்களா? பெரிய வேலைக்காரி தாங்க உங்க அண்ணி. ஏய், சும்மா கண்டதையும் பேசி கோவத்தை கலறி விடாத. முதல்ல உள்ள போ. உனக்கு தான் இவங்க பண்றது எதுவும் பிடிக்கல. மேடம், பாட்டி வந்திருக்காங்க மேடம். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். மேடம், நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம். கேஸ் எல்லாம் போட வேண்டாம் மேடம், ப்ளீஸ். என்ன பாட்டிமா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? பாட்டி ப்ளீஸ் சொல்லுங்க. பாக்கறத பாரு, செவ்வந்திக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். என்ன பாட்டிமா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? சரிம்மா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன் பாட்டிமா, நீங்க சொல்றத பார்த்தா உங்களை எல்லாம் மிரட்டி கூட்டிட்டு வந்த மாதிரில இருக்கு. மேடம், அப்படிலாம் நாங்க யாரும் மிரட்டல. எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். சின்ன சண்டையில கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. மற்றபடி அவங்க விருப்பத்தோட தான் வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? நீங்க நினைச்சதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்கும் இது என்ன சினிமா டிக்கெட்டா? சாரி மேடம், இனிமே இப்படிலாம் நடக்காது. கேஸ் எல்லாம் எழுத வேண்டாம், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுங்க. கவிதா, இங்க வா. சொல்லுங்க மேடம். இந்த பாட்டிமா கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் சமாதானமா போறோம்னு லெட்டர் எழுதி வாங்கிக்கிட்டு அனுப்பு. வாங்கம்மா, வாங்கம்மா, போங்க. மா வாமா, மா வாமா. அர்ச்சனா, சாரி அர்ச்சனா, இப்படி ஸ்டேஷன் அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. போதும், நிறுத்துங்க உங்க சாரி எல்லாம். அதான் நல்லா வச்சு செஞ்சிட்டீங்கல்ல, இப்ப என்ன சாரி? நீங்களே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்வீங்க, நீங்களே வாபஸும் வாங்குவீங்க, நடுவுல என்ன கொண்டு வந்து ஸ்டேஷன்லயே உட்கார வச்சுட்டீங்க. இதுல சாரி வேற. நீ எதுக்கடி அவகிட்ட சாரி கேக்குற? உனக்கு என்ன தேவையா? இவளையெல்லாம் 2 நாள் உள்ள உட்கார வச்சாதான் சரியா வரும். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. பாட்டி, கொஞ்சம் பேசாம இருங்களேன். சிவா, நீ கூட்டிட்டு போ. அர்ச்சனா, எல்லாரும் ஒரே வண்டியில போயிடலாமா? நான் செவந்தியக்காவும் பாட்டியும் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க கூட எல்லாம் என்னால வர முடியாது.
நான் தனியாவே போய்க்கிறேன். நீங்க என் கூட வரதா இருந்தா வாங்க, இல்ல அவங்கள பொறுமையா விட்டுட்டு எப்ப வேணா வாங்க. சிவா, ஏய். நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். நீ அவளை கூட்டிட்டு போ. சரிக்கா, நான் வரேன். வாங்க பாட்டி. என்னடா சிவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ, அதை வேற ஏன்பா கேக்குறீங்க? ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி வீம்பு பண்ணி எல்லாருமே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிக்க வேண்டியதா இருக்கு. உன் பொண்டாட்டிய முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. எல்லாம் அவ பண்ற வேலை தான். அத்த, மதுவை எங்க காணோம்? ஏமா அர்ச்சனா, ஓ முன்னாடி தானேமா போனா அவ? பாட்டி தானே கூட்டிட்டு போனாங்க. தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குற? ஓ, அங்க அவ போயிட்டு இன்னும் திரும்ப வரலையா? செவந்திய பாத்துட்டு வரேன்னு தானே கூட்டிட்டு போனாங்க. இந்நேரம் பாத்துட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுருக்கணும்ல. ஏமா, இன்னைக்கு தானேமா அவ போயிருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போயிருக்கா. தாத்தா பாட்டி கூட பேசுவா. அங்க குழந்தைங்க இருக்கு. செவந்திய பார்த்து ஏதாவது பேசுவா. அந்த வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க. இவளை கூட்டிட்டு போய் காட்டிட்டு உடனே கூட்டிட்டு வரணும்னா எப்படிமா முடியும்? அது நல்லாவா இருக்கும்? எதா இருந்தா என்ன அத்த? செவந்திக்கு உடம்பு சரியில்லை. ஒரு தடவை பாத்துட்டு வரணும்னு தானே கூட்டிட்டு போனாங்க. இவ்ளோ நேரமா அவ பாத்துட்டு இருக்க போறாங்க? எங்க நீங்க கிளம்புங்க, நம்ம போய் மதுவை கூட்டிட்டு வந்துடலாம். அர்ச்சனா, உன்கிட்ட தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு அங்க போனா ஒரு 4-5 பேர் கூட பேசிக்கிட்டு இருப்பால. இன்னைக்கு தானே போயிருக்கா. ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு தான் வரட்டுமே. இப்ப உனக்கு என்ன அதுல? இதுக்குதான் நான் சொல்றது. இப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன அர்ச்சனா? இப்படி ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுப்பாங்க. அப்புறம் குவார்டர்லி லீவ் வருது, ஹாஃப் இயர்லி லீவ் வருதுன்னு ஒரு வாரம் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மொத்தமா அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இதத்தான் பழக்க வேணான்னு சொல்றேன். 2 நாள்னு விட்டா அப்படியே கூடவே வச்சுப்பாங்க. என்னால முடியாதத்த. நான் இப்ப கூப்பிட தான் போறேன். நீங்க வந்தா வாங்க, இல்ல வரா கட்டி. இல்ல அர்ச்சனா, இப்ப என்ன உடனே அவசரமா போயே ஆகணுமா என்ன? ஏன்? அவங்களுக்கு உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியுதுல, மதுவை கூட்டிட்டு போக தெரியுதுல, அந்த மாதிரி தான் நமக்கும். வாங்க போலாம். அர்ச்சனா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனு, கம்ப்ளைண்ட், அது இதுன்னு போயிட்டு வந்திருக்கீங்க. திரும்பவும் அங்க போய் நின்னா ஏதாவது பிரச்சனை ஆக போதுமா? அதெல்லாம் பாத்துக்கலாம் அத்த. ஏங்க, நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? சரி, வரேன், போலாம். அப்பா போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மா போயிட்டு வந்துடுறேம்மா. வா. என்ன பொண்ணுங்க இவ? சொல்லுங்க. நீங்க தான் செவந்தியா? நான் தான். உங்களுக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. கொடுங்க. சரிங்க. ஓகே மேம். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கோர்ட்டுன்னுலாம் சொல்லிட்டு போறாங்க. ஏதோ லாயர் கிட்ட இருந்து வந்திருக்காத. இருங்க பாக்குறேன். என்னம்மா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சுமா? யாருமா அனுப்பியிருக்கா? ஈஸ்வரி, என்னவா அது? இது என்னன்னு கொஞ்சம் வாங்கி பாருங்களேன். நானே சொல்றேன் அத்தை. அர்ச்சனா நம்ம மேல கேஸ் போட்டிருக்கா. என்னது? கேஸ் போட்டிருக்காளா? யார் மேல போட்டிருக்கா? என் மேல கேஸ் கொடுத்திருக்கா பாட்டி. அவளுடைய அக்கா குழந்தைய அவ பெர்மிஷன் இல்லாம நான் தூக்கிட்டு வந்துட்டேனா. அவளை போனா போகுதுன்னு வெளியே விட்டல, எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு பாத்தியா? அன்னைக்கே நான் சொன்னேன், அவள்லாம் உள்ள இருந்தாதான் சரிப்பட்டு வருவான்னு. ஏன் செவந்தி, நிஜமாவே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா? ஆமா மாமா, கோர்ட்ல இருந்து எந்த டேட்ல ஆஜராகணும்னு சொல்லி ஒரு லெட்டர் வரும். அது வரும்போது நம்ம போய் ஆஜராகணும். அதான் இதுல எழுதியிருக்கு. என்ன தெய்வ இப்படி இருக்கா?
நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே அவளை வச்சிருந்தோம். கல்யாணமான கொஞ்ச நாள் இவ்வளவு மாற்றமாகி கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கானா எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஏண்டா அண்ணாமலை, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. செவந்தி, நான் போய் அவளை என்னன்னு பார்த்து பேசிட்டு வரேன். பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம் விடுங்க பாட்டி. அதான் கோர்ட்ல கேஸ் கொடுத்தாச்சுன்னு ஆயிடுச்சுல, இனிமே நம்ம திரும்ப திரும்ப அவ கூட சண்டை போட வேண்டாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி. இன்னைக்கு குழந்தைய கடத்திட்டோன்னு கேஸ் போடுறவ நாளைக்கு என்னென்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? சரி இருங்க, நான் வேணா கூட வரேன். சண்டை போடாம அவகிட்ட ஏதாவது பேசி சரி பண்ண முடியுதான்னு பாப்போம். செவந்தி, யாரும் எங்கேயும் போக வேணாம். அது இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் அதுகிட்ட போய் நீங்க என்ன பேச போறீங்க? சமாதானம் பேச போறீங்களா? என்னைக்கு ஒரு வழக்கு கோர்ட்டுக்குன்னு வந்துச்சோ நம்ம கோர்ட்லயே பார்த்துக்கலாம். ஏமா, தப்பு நம்ம பேர்ல இருந்தா தானே நம்ம பயப்படணும். மது நம்ம வீட்டு புள்ள, என்னோட பேத்தி. இதுக்கு மேல எனக்கு என்ன உரிமை வேணும்? மது புள்ள இங்கதான் இருக்கும். சும்மா கோர்ட்ல போய் கேஸ் போட்டா ஜெயிச்சிருவாங்களா? நீங்க யாரும் அர்ச்சனா கிட்ட போய் தொங்க வேணாம். கோர்ட்ல கேஸ் வரும்போது பார்த்துக்கலாம். யார் வீட்டு புள்ள வேணும்னு யார் கேஸ் போடுறது? செவந்தி, நம்ம சைடுல ஒரு நல்ல லாயரா பார்த்து அரேஞ்ச் பண்ணுமா? இங்க பாருங்க அர்ச்சனா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஜட்ஜி முன்னாடி நிக்கும் போதுலாம் நல்லா தெளிவா ஃப்ரீயா நில்லுங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை உங்க அக்கா பொண்ணு தானே? ஆமா சார், ஏன் அக்கா பொண்ணு தான். அர்ச்சனா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்க அக்காவோட பர்த் சர்டிஃபிகேட், அந்த குழந்தையோடது எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த ஆசிரமத்துல இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். சோ மொத்தமா அந்த குழந்தை உங்களுக்கு தான் சேரணும். அதான் லா. நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டா வந்து பேசுங்க. ஜட்ஜி மேடம் ரொம்ப ஷார்ப்பானவங்க. யார் பக்கம் பொய் இருக்குன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நிதானமா கண்ணை பார்த்து பேசுங்க. உண்மையை பேசுங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. கண்டிப்பா அந்த குழந்தை உங்க கூட சேரும். பூர்ணி, கூட இருந்து கொஞ்சம் தைரியமா பாத்துக்கோங்க. ஓகே சார். வெயிட் பண்ணுங்க. நம்ம கேஸ் ட்ரையலுக்கு வரும்பொழுது நானே கூப்பிடுறேன். சரியா? சரிங்க சார். நான் வரமா. பூர்ணிமா, எப்படியாவது மது எனக்கு கிடைச்சிருவாள? ஐயோ, நீ கவலையே படாத. அவரு செவந்தியோட கேஸையே ஒண்ணும் இல்லாம ஆக்குனவரு. அது எவ்வளவு பெரிய கேஸ். அதுல இருந்தே அவர் உமாபதியை வெளியே வர வச்சிட்டாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் செவந்திக்கு ஆப்போசிட் கேஸ்ங்கிறதுனால உனக்கு ஃபீஸே வாங்காம பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா யாருமா? அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. அர்ச்சனா வாங்க. மேடம், இவங்க தான் உன்னோட சித்தியா? ஆமா மேடம். அப்போ இவங்க யாருமா? அம்மா மேடம். உங்க அம்மாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியுமா? 2 இயர்ஸ்க்கு மேல தெரியும். அப்போ உன் சித்தியை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான் தெரியும். உனக்கு உங்க தாத்தா பாட்டியை பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும் மேடம். உனக்கு தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும் மேம்.
அந்த வீட்ல உனக்கு வேற யாரெல்லாம் பிடிக்குமா? எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ரொம்ப உனக்கு யார பிடிக்கும்? செவந்தி. செவந்தினா யாருமா? எங்க அம்மா. இங்க பாருமா, உன் சித்தி இவ்வளவு நாளா அந்த வீட்ல உன் கூட தான் இருந்தாங்களா? ஆமா மேடம். சித்திய உனக்கு பிடிக்காதா? சித்தியும் பிடிக்கும் மேடம். இவங்க வீட்ல இன்னும் 3 குழந்தைங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் யாரு? என் தம்பி தங்கச்சி. இப்போ உங்க சித்தி நீ இவங்க கூட வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா உன் அம்மா அவங்க கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீ எங்க இருக்க ஆசைப்படுற? நான் என் அம்மா செவந்து கூடவே இருக்கேன். கோட்டி சர்ஜன். செவ்வந்தி, இதுக்கு மேல என்ன வேணும்? மதுமிதா நம்ம கூட இருக்க போறாங்கிற மாதிரி தீர்ப்ப சொல்லிட்டா. மதுமிதா சொன்னத இனி ஜட்ஜ் அம்மா சொல்ல போறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏய், அவ மூஞ்ச பாத்தியா? பேயறைஞ்ச மாதிரி நிக்கிறா பாரு. கூட ஒருத்தி நிக்கிறாளே, எல்லாம் அவ தூண்டி விடுற வேலைதான். சும்மா இருங்க பாட்டி. ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதான் சொன்னேன், பாத்தீங்களா? ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. இந்த 2 நாள் கேப்ல எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி கூடவே இருக்கிறேன்னு அந்த குழந்தைய சொல்ல வச்சுட்டாங்க. அர்ச்சனா, உனக்கு செவ்வந்திய என்னைக்குதான் தெரியும்? எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவ காரியம் ஆகணும்னா என்ன வேணா டிராமா போடுவா. மது இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு சாதகமா எப்படி முடியும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஜட்மெண்ட் சொல்லல. நிறைய கேஸ்ல அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கடைசியில வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால தீர்ப்பு வர வரைக்கும் எதையுமே நம்ப முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத, ரிலாக்ஸா இரு. பெட்டிஷனர் அர்ச்சனா அவங்களுடைய அக்கா பொண்ணு தான் மதுனாலும், செவ்வந்திக்கு அந்த குழந்தை தன்னுடைய கணவரோட குழந்தைங்கிறதுனாலையும் 2 பேருக்கும் ஈக்குவலா உரிமை இருக்கு. ஆனா மதுமிதா அப்படிங்கிற குழந்தையோட இப்போதைய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, அவங்க செவ்வந்தி கூட இருக்கும்போது கூடவே தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்புறம் சித்தி சித்தப்பா இருக்காங்க, அவளுக்கு தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. சோ இந்த குழந்தை அந்த வீட்ல இருக்க எல்லாரையுமே ஏற்கனவே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் அவளை பேத்தியாதான் நினைச்சிருக்காங்க, மகளாவும் நினைச்சிருக்காங்க. இது அந்த குழந்தை பேசும்போதே தெரியுது. ஒரு குழந்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தனியா வாழறத விட இப்படி ஒரு குடும்பமா வாழ்ந்தாதான் அந்த குழந்தை இந்த சொசைட்டில இருக்கிற எல்லாரையும் தன்னுடைய குடும்பமா நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில வளரும்.